Hi friends, வணக்கம் and welcome to the channel. இந்த வீடியோல TRB Polytechnic exam 2012 ஓட CSC question paper ஓட analysis part 6 பார்க்க போறோம். இதுல most of the 1 mark questions தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first question number 127 இதுக்கு முன்னாடி பார்ட்ல சொல்லிருந்தேன், ஆன்சர் மட்டும் சொல்லிருந்தேன். அதுக்குண்டான explanation வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். என்ன question அப்படின்னு பாத்தீங்கன்னா, the number of signals that can be formed using 6 flags of different colors taking one or more at a time அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து 6 flags இருக்கு, ஆறுமே different colors. அதுல நீங்க 1 or more at a time, அதாவது ஒரு flag எடுத்துக்கலாம், 2 flag எடுத்துக்கலாம், 3 flag எடுத்துக்கலாம் at a time, எத்தனை flag வேணா எடுத்துக்கலாம். ஆனா இதுல வந்து எத்தனை signals ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ முதல்ல இது வந்து ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் டைப் ஆஃப் ப்ராப்ளம். சோ ஆனா பெர்மிட்டேஷனா இல்ல காம்பினேஷனா எந்த இது அப்ளை பண்ணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சோ முதல்ல பாத்தீங்கன்னா பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் வந்து எதுல அப்ளை பண்ணுவோம், எந்த கேஸ்ல அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, எப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து இம்பார்ட்டன்டா இருக்கோ அப்போ வந்து பெர்மிட்டேஷன் அப்ளை பண்ணுவோம். அண்ட் எப்போ ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையோ அப்போ காம்பினேஷன் அப்ளை பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் வந்து 2 பிளாக் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரெட் அண்ட் ப்ளூ. ரெட் ஃபர்ஸ்ட் வருது, அடுத்து ப்ளூ வருது, இந்த ஆர்டரும். ப்ளூ ஃபர்ஸ்ட் வருது, அடுத்து ரெட் வருது, இந்த ஆர்டரும் சேமா. கலர்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல வந்தாலும் சேம் சிக்னலா அப்படின்னு பார்க்கணும். இல்ல, கலர்ஸ் வந்து மாத்திட்டா சிக்னல் வந்து மாறுது. சோ உங்களுக்கு இங்க ஆர்டர் வந்து முக்கியமா இருக்கு. அப்போ நீங்க வந்து பர்மிட்டேஷன் அப்ளை பண்ணணும். சோ பர்மிட்டேஷன் இதான் வந்து காம்பினேஷனோட ஃபார்முலா, இதான் வந்து பெர்மிட்டேஷனோட ஃபார்முலா. இதுல n வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி செட் அண்ட் r வந்து number of objects chosen from the set. So permutation தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்ணோம். ஏன்னா இங்க ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட். சோ ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். சோ இத வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து 6ன்னு கொடுத்திருக்காங்க. சோ கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி நம்ம வந்து ஒரு பிளாக் எடுத்துக்கலாம், இல்ல 2 பிளாக் எடுத்துக்கலாம், இல்ல 6 பிளாக்ஸும் சேர்த்து எடுத்துக்கலாம். சோ பெர்மிட்டேஷன் ஃபார்முலாவை அப்ளை பண்றோம். என்னென்ன கேசஸ், இப்போ ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை சிக்னல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ NP1, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் வந்து 6ல 1 சூஸ் பண்ணணும். அப்போ ஃபார்முலா வந்து 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r, அதாவது 6 மைனஸ் 1. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் வில் பி கெட்டிங் 6. அதே மாதிரி 2 பிளாக் இருக்கும்போது எத்தனை சிக்னல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ இது 6p2, அதாவது மொத்தம் நம்மகிட்ட 6 பிளாக்ஸ் இருக்கு, அதுல இருந்து 2 பிளாக்ஸ் சூஸ் பண்ணணும். சோ பர்மிட்டேஷன் ஃபார்முலா அப்ளை பண்றோம். பர்மிட்டேஷன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல், அதாவது 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4 ஃபேக்டோரியல். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து 30 கிடைக்குது. சோ இந்த மாதிரி 6 பிளாக்ஸ், அதே மாதிரி 6 பிளாக்ஸ் யூஸ் பண்ணும்போது 6 பிளாக் இருக்கு, 6ல இருந்து 6 சூஸ் பண்றோம். அப்ப எத்தனை விதங்கள், எத்தனை டிஃபரெண்ட் இதுல வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அதே மாதிரி 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 மைனஸ் 6 ஃபேக்டோரியல் உங்களுக்கு வந்து 720 கிடைக்கும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ்ன்றது வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 1956 கிடைக்கும். அதாவது ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, g1 of n and g2 of n. அதோட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து which of the following is true அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து asymptotic காம்ப்ளெக்சிட்டி கொடுத்திருக்காங்க. அசிம்ப்டாட்டிக் காம்ப்ளெக்சிட்டியில வந்து பிக் ஓ நோட்டேஷன் கொடுத்திருக்காங்க. பிக் ஓ நோட்டேஷன் தான் வந்து கேபிட்டல் ஓ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ பிக் ஓ நோட்டேஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, பிக் ஓ இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி அசிம்ப்டாட்டிக் அப்பர் பவுண்ட் ஆஃப் த growth rate ஆஃப் த ரன் டைம் ஆஃப் அன் அல்காரிதம். சோ பிக் ஓ நோட்டேஷன் நீங்க யூஸ் பண்ணும்பொழுது நீங்க வந்து எப்போ f of n is equal to, இப்போ f of n தான் உங்களோட அல்காரிதம் ரன் டைம், g of n தான் உங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எப்போ வந்து f of n is equal to big O of g of n அப்படின்னு சொல்வேன் அப்படின்னா, f of n should be less than or equal to c into g of n for some real constant c where c is greater than 0. So coming back to our question, இங்க கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா g1 of n-ல இப்போ பிக் ஓ நோட்டேஷன் வந்து லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் n அசிம்ப்டாட்டிக் அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்க பிக் ஓ நோட்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம லார்ஜர் வேல்யூஸ் ஆஃப் n-க்கு வந்து இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் என்னவோ அதை எடுத்துக்கிறோம்.
G1 of n ஓட வேல்யூ வந்து n ஸ்கொயர் ஃபார் n greater than or equal to 10,000. G2 of n ஓட வேல்யூ வந்து n cube for n greater than 100. அப்போ G1 ஓட growth rate வந்து G2 ஓட growth rate கம்பேர் பண்ணும்போது G1's growth rate is less than that of G2. அப்போ I can say G1 of n is equal to big O of G2 of n as per our இப்பதான் நம்ம வந்து அதோட procedures பார்த்தோம். So இங்க வந்து ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் A, G1 of n is big O of G2 of n. அடுத்த கொஸ்டின் வந்து algorithm which solves the all pair shortest path problem. இந்த கொஸ்டின் வந்து ஒரு வியர்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். TRB 2012 கொஸ்டின் கேட்கப்பட்ட ஒரு வியர்ட் கொஸ்டின் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ Dijkstra's algorithm கொடுத்திருக்காங்க. Dijkstra's algorithm எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா it is used to solve the single source shortest path problem. அதே மாதிரி இன்னொரு அல்காரிதம் இருக்கு, பெல்மேன்-ஃபோர்ட் அல்காரிதம். இதுவும் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்டஸ்ட் பாத் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பட் நெகட்டிவ் எட்ஜஸையும் ஹேண்டில் பண்ண முடியும் பெல்மேன்-ஃபோர்ட் அல்காரிதம்னால. பிரிம்ஸ் அல்காரிதம், கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் ரெண்டு இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ஃபார் அ கனெக்டட் வெயிட்டட் கிராஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதுல ஆல் பேர் ஷார்டஸ்ட் பாத் ப்ராப்ளம்ல வந்து சால்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடியது வந்து ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரிதம். ஃப்ளாய்ட் வார்ஷல் ரெண்டு பேருமே வந்து two scientists who joined together to invent this single dynamic algorithm, which is used to solve the all pair shortest path problem. So all pair shortest path problem na enna between every pair of vertices in a given graph, it is used to find the shortest path. So இங்கனா உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஃப்ளாய்ட் அல்காரிதம்னு தனியா கொடுத்திருக்காங்க, வார்ஷல்ஸ் அல்காரிதம் தனியா கொடுத்திருக்காங்க. But we have a single algorithm called Floyd-Warshall algorithm, which is used to solve the all-pair shortest path problem. So, எந்த ஆப்ஷனுமே வந்து இதுல சரி ரைட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்த கொஸ்டின், algorithm design technique which is used in quicksort algorithm is. So, merge sort and quicksort ரெண்டுமே வந்து divide and conquer technique யூஸ் பண்ணி தான் வந்து சார்ட் பண்ணுவோம். அண்ட் we can also say it's a high overhead algorithm. So இதுக்கு வந்து ரைட் ஆன்சர் வந்து divide and conquer, which is option C. அடுத்து வந்து breadth first traversal, BFS is a method which is used to traverse. breadth first traversal என்ன பண்ணுவோம்னா முதல்ல ஒரு நோட விசிட் பண்றோம்னா அதோட எல்லா சக்சஸர்ஸும் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்ஸோட அந்த சக்சஸர்ஸோட சக்சஸர்ஸை விசிட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இங்க ஆப்ஷன் ஏ வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ஆல் சக்சஸ் இஸ் யூஸ்ட் டு டிராவர்ஸ் ஆல் சக்சஸர்ஸ் ஆஃப் அ விசிட்டட் நோட் பிஃபோர் எனி சக்சஸர்ஸ் ஆஃப் எனி ஆஃப் தோஸ் சக்சஸர்ஸ். ஆப்ஷன் பி டு டிராவர்ஸ் அ சிங்கிள் பாத் ஆஃப் த கிராஃப் ஆஸ் ஃபார் அஸ் இட் கோ வந்து உங்களுக்கு டெப்த் ஃபர்ஸ்ட் டிராவர்சல்ல நடக்கும். சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த question, which of the following statement is true? As the number of entries in the hash table increases, the number of collisions increases. இங்க பாத்தீங்கன்னா hash table size பத்தி எதுவும் சொல்லல. ஆனா collisionன்றது எப்ப நடக்கும் அப்படின்னா you have an entry which maps to the same location in the hash table. hash function நம்ம அப்ளை பண்ணும்போது it maps to an already filled up location in the hash table. ஏற்கனவே இன்னொரு entry வந்து மேப் ஆயிருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல ஒரு நியூ entry வந்து மேப் ஆக போகுது அப்படின்னா மேப் ஆகிறதுக்கு ஹேஷ் வேல்யூ ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்யூட் பண்ணி கொடுக்குதுன்னா அப்பதான் கொலிஷன் சொல்லுவோம். ஸோ நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஹேஷ் டேபிள் வந்து பெருசா இருந்தா கூட கொலிஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வந்து ட்ரூ. ஆப்ஷன் 2 பாத்தீங்கன்னா ரிகர்சிவ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் எஃபிஷியன்ட். ரிகர்சிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எஃபிஷியன்டான்னு பாத்தீங்கன்னா ரிகர்சிவ் ப்ரோக்ராம்ஸ் எப்பயுமே அதோட நான் ரிகர்சிவ் வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது எஃபிஷியன்டா இருக்காது. ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் கால் ஓவர் ஹெட் இருக்கு. ஸோ அது வந்து எஃபிஷியன்ட் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இஸ் நாட் ட்ரூ. மூணாவது, the worst time complexity of quicksort is big O of n square. எஸ், இது வந்து உங்களுக்கு ரைட். இது வந்து ட்ரூ. அடுத்து பாத்தீங்கன்னா பைனரி சர்ச் இம்ப்ளிமெண்டட் யூசிங் a linked list is efficient. பைனரி சர்ச் லிங்க் லிஸ்ட்ல இது பண்ணும்போது லிங்க் லிஸ்ட்ல வந்து யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஹெட் நோட் அண்ட் யூஸ் அ சீரீஸ் ஆஃப் பாயிண்டர்ஸ் டு டிராவர்ஸ் த நோட்ஸ். ஆனா பைனரி சர்ச்ல நம்ம என்ன பண்ணுவோம், ரேண்டமா நம்ம மிடில் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். ஆக்சஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வி டிசைட் வெதர் டு கோ டு த லெஃப்ட் ஆர் டு த ரைட். ஆனா லிங்க் லிஸ்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸ சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி லிங்க் லிஸ்ட் வச்சு பைனரி சர்ச் பண்ணோம்னா
finding that middle element அது வந்து that will not be done in constant time. உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டைம்ல நடக்குமான்னு சொல்ல முடியாது, நிறைய டைம் எடுக்கும். ஸோ அப்போ வந்து ஸோ கன்ஃபார்மா வந்து பைனரி சர்ச் லிங்க் லிஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எஃபிஷியன்ட்டா இருக்காது. ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் எஃபிஷியன்ட். ஸோ இதுவும் ஃபால்ஸ். ஸோ உங்களுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 இஸ் ட்ரூ அண்ட் ஆப்ஷன் 3 இஸ் ட்ரூ. ஸோ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், the time complexity of an algorithm T of n, where n is the input size, is given by T of n is equal to T of n minus 1 plus 1 by n if n is greater than 1 and 1 otherwise. The order of the algorithm கேட்டிருக்காங்க. So order of the algorithm கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய methods இருக்கு. You can use Master's theorem, you can use back substitution method, etc. So இங்க வந்து back substitution method வச்சு solve பண்றோம். பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல கொடுத்திருக்கிற இது வந்து T of n is equal to T of n minus 1 plus 1 by n if n is greater than 1. Okay. Otherwise T of n is equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க இந்த கொடுத்திருக்கிற இதை வச்சுட்டு T of n minus 1 கால்குலேட் பண்றோம். T of n minus 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும்போது n-க்கு பதிலா n minus 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு n minus 1 minus 1. So this will become n minus 2 plus 1 by n minus 1 வருது. அதே மாதிரி இந்த இதை வச்சுட்டே வந்து T of n minus 2 கால்குலேட் பண்ணும்போது n-க்கு பதிலா n minus 2 சப்ஸ்டியூட் பண்றோம். So you will get T of n minus 2. இங்க வந்து n minus 2 minus 1. So you will get n minus 3 plus 1 by n minus 2. அடுத்து இதை வந்து இப்போ T of n minus 1 வேல்யூ எனக்கு கிடைச்சிச்சு, T of n minus 2 வேல்யூ எனக்கு கிடைச்சிச்சு. கொடுத்துருக்கிற இதை வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து T of n-ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. T of n-ல சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது T of n minus 1க்கு அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றேன். T of n minus 1ஓட வேல்யூ வந்து T of n minus 2 plus 1 by n minus 1. ஸோ T of n minus 2 plus 1 by n minus 1 plus 1 by n. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து T of n is equal to, இங்க வந்து இப்போ T of n minus 2 இருக்கு இல்லையா, T of n minus 2 ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றேன். T of n minus 2 ஓட வேல்யூ என்ன, T of n minus 3 plus 1 by n minus 2. இது வந்து T of n minus 2 ஓட வேல்யூ. அப்புறம் இங்க ஆல்ரெடி இருக்கிற வேல்யூஸ் வந்து plus 1 by n minus 1 plus 1 by n. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் T of n கொடுத்துருக்கிற T of n வச்சு T of n minus 1 T of n minus 2 கால்குலேட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே கொடுத்துருக்கிற T of n-லயே அந்த T of n minus 1ஓட வேல்யூவும் T of n minus 2ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி k டைம்ஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா T of n minus k. ஸோ இங்க வந்து நான் n minus 3 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது அடுத்த ஃபேக்டர் என்னவா இருந்துச்சு, n minus 2 இருந்துச்சு. அப்போ k டைம்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து T of n minus k-வா இருக்கும். அடுத்த டேர்ம் n minus k minus 1-ஆ தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்த டேர்ம் வந்து இங்க வந்து 3-ஆ இருக்கும், n minus 3-ஆ இருக்கும்போது இங்க மூணாவது டேர்ம் வந்து n minus 1-ஆ இருந்துச்சு. ஸோ அப்போ இங்க மூணாவது டேர்ம் வந்து n minus k minus 2-ஆ இருக்கும். ஸோ அப் டு திஸ் வில் கண்டினியூ அப் டு 1 by n. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், நான் வந்து இப்போ கொடுத்துருக்கிற ஆன்சருக்கு வந்து நான் இது பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க, log n, n power 2, n into n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஹார்மோனிக் சீரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஹார்மோனிக் சீரீஸ்னா இதுதான் 1 plus 1 by 2 plus 1 by 3 plus up to 1 by n is equal to, according to the harmonic series, it is equal to big O of log n. ஸோ அந்த ஃபார்முக்கு கொண்டு வர முடியுமான்னு நான் வந்து ட்ரை பண்றேன். ஸோ அப்ப என்ன பண்றேன், இங்க k வந்து n minus 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்றேன். k வந்து n minus 1 அப்படின்னு சப்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது n minus 1 உங்களுக்கு வந்து 1 கிடைக்குது, plus 1 கிடைக்குது. So T of n அதே மாதிரி எல்லா இடத்துலயும் k க்கு பதிலா n minus 1 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது I'll get n minus 1 minus 1, that is nothing but 2. So finally எனக்கு வந்து k க்கு பதிலா n minus 1 இந்த equationல சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது finally I'll get T of 1 plus 1 by 2 plus 1 by 3 plus up to 1 by n. So கொடுத்திருக்கிற இதுலயே வந்து கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, if n is greater than 1 இந்த ஃபங்க்ஷன், if n is otherwise it is equal to 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So n வந்து 1-ஆ இருக்கும்போது T of n-ஓட வேல்யூ வந்து 1-ஆ இருக்கும். So T of n-ஓட வேல்யூ வந்து T of 1-ஓட வேல்யூ வந்து 1 அப்படின்னு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. So அதை நான் வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். So finally I'm getting 1 plus 1 by 2 plus 1 by 3 plus up to 1 by n.
So according to harmonic series, this value 1 plus 1 by 2 plus 1 by 3 plus up to 1 by n is equal to big log n. So T of n is equal to big O of log n அப்படின்னு ஃபைனலா கன்க்ளூட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரோக்ராம் த்ரெட்ஸ் ஆர் ட்ரோஜன் ஹார்ஸ், ட்ராப் டோர்ஸ், போத் ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. ப்ரோக்ராம் த்ரெட்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம், அந்த ப்ரோக்ராம் வழியா செக்யூரிட்டி பிரீச் கிரியேட் பண்றோம், இல்லைன்னா வந்து ஏற்கனவே இருக்கிற ப்ரோக்ராமோட நார்மல் பிஹேவியரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணா அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் த்ரெட். ஸோ ப்ரோக்ராம் த்ரெட்ல 5 டைப்ஸ் இருக்கு. ட்ரோஜன் ஹார்ஸ், ட்ராப் டோர்ஸ், லாஜிக் பாம்ஸ், வைரஸஸ், ஸ்டாக் அண்ட் பஃபர் ஓவர்ஃப்ளோ, இது எல்லாமே ப்ரோக்ராம் த்ரெட் கேட்டகரியில தான் வரும். ஸோ இதோட நம்மளோட டிஆர்பி 2012 சிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் முடிஞ்சது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Don't forget to subscribe and press the bell icon and press all to get instant updates.